கனடாவின் ஹால்டன், டொரண்டோ பகுதிகளில் போலியான 20, 50, $100 நோட்டுகள் பயன்பாட்டில் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த போலி நோட்டுகள் ஆன்லைன் விற்பனையிலும் வழக்கமான கடைகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன என்றும் அச்சம் வெளியிட்டுள்ளனர். 2026ஆம் ஆண்டு போலி பணத்தில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக டொரண்டோ போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். அத்துடன் 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட $50,000 போலி நோட்டுகள் பதிவாகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மிசிசாகாவில் அமைந்துள்ள ட்ரெய்லர்ஸ் ஒன்டாரியோ என்ற நிறுவனம் வாடிக்கையாளர் ஒருவர் போலியான பணத்தை செலுத்தியதால் 6,200 இழந்துள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார். வாங்குபவர் 12,000க்கும் மேல் மதிப்புள்ள ட்ரெய்லரை வாங்கி உண்மையான பணத்தை போலி பணத்துடன் கலந்துள்ளார். உரிமையாளர் பின்னர் சிக்கலை கண்டுபிடித்து போலீசாரிடம் முறைப்பாடு அளித்துள்ளார். ஆனாலும் இந்த வழக்கு சிவில் வழக்காக கருதப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முடிந்தவரை பெரிய அளவில் பணம் செலுத்துவதை தவிர்க்குமாறு மக்கள் மற்றும் வணிக நிறுவனங்களை போலீஸ் தரப்பு அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் ரொக்கமாக பயன்படுத்தப்பட வேண்டுமென்றால் வங்கியில் பரிவர்த்தனையை முடித்து சந்தேகத்திற்குரியதாக தோன்றும் எந்த பணத்தையும் மறுக்குமாறு அவர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் போலி பணத்தை பயன்படுத்துவது அல்லது அனுப்ப முயற்சிப்பது ஒரு குற்றமாகும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். போலி ரூபாய் நோட்டுகளை பணத்தாளின் அமைப்பை உணர்ந்து தெளிவான சாளரத்தில் உள்ள உலோக படத்தை சரிபார்த்து முன்பக்க உருவத்துடன் பொருந்துவதன் மூலம் கண்டுபிடிக்க முடியும் என்று கனடாவின் மத்திய வங்கி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. ட்ரெய்லர்கள் ஒன்டாரியோ தற்போது பணத்தை எண்ணும் இயந்திரங்களை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளதுடன் ஒவ்வொரு பில்லையும் கவனமாக சரிபார்க்க ஊழியர்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இதேவேளை வங்கிகள் போலி பணத்தை மாற்றாது என்றும் அதற்கு பதிலாக அதை பறிமுதல் செய்யும் எனவும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.